இதுவரை பல்லாண்டு வாழ்க்கை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு டயட் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம டயட் ரெசிபியில் கருத்த கவுனி அரிசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட நன்மைகள் என்னன்னு பார்க்க போகிறோம். இது பட்டை தீட்டப்படாத அரிசி. இதில் தான் முழுமையான சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதில் ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அடங்கியிருக்கு. தமிழகத்தில் 1000 வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து இதை பயிரிட்டு வராங்க. அரை கப் அரிசியில் பார்த்தீங்கன்னா 2 கிராம் ஃபைபர், 5 கிராம் புரோட்டீன், 4% அயன் சத்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. இது ஒட்டாத அரிசி, ஒற்றை அரிசின்னு 2 இருக்குது. ஒற்றை அரிசியில் தான், அதாவது பிசு பிசுப்பாக இருக்கிற அரிசியில் தான் ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கருப்பு அரிசியில் ஆந்தோசயனின் அப்படிங்கிற நிறமி இருக்குது. இதுதான் உடலுக்கு தேவையான வளர்ச்சியையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் நமக்கு தருது. உடலில் எந்த பக்கம் வீக்கம் இருந்தாலும் சரி, வலி இருந்தாலும் சரி, அல்லது நோய் தொற்று இருந்தாலும் சரி, தொடர்ந்து இந்த அரிசியை சாப்பிட்டு வரும்போது அதிலிருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வரலாம். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது சுகர் லெவலை கட்டுப்படுத்துது. கல்லீரல் மற்றும் வயிறு சம்பந்தமான அனைத்து நோய்களையும் இது குணமாக்குது. முக்கியமாக ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை கரைச்சி வெளியேற்ற தன்மை இந்த அரிசிக்கு இருக்குது. வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த அரிசியை பயன்படுத்தலாம். இதில் விட்டமின் ஏ மற்றும் இ இருக்கிறதுனால சருமத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னும் க்ளோயிங் ஆகும். ஆன்டி ஏஜிங் ஃபுட்டாகவும் இது செயல்படுது. ரீசெண்டாக ஒரு ஆய்வில் புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் தாராளமாக பெண்கள் இதை அடிக்கடி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. கண்டிப்பாக இது அமிர்தம் அளவுக்கு தான். ஒரு நாளைக்கு ஒரு ஆள் அப்படிங்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேக்கரண்டி சமைக்காத அரிசியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதோட தோலில் தான் முழு சத்துக்களும் அடங்கியிருக்கு. அதனால் மற்ற அரிசி மாதிரி இதை ரொம்ப நேரம் வாஷ் பண்ண வேண்டாம். ஒரே நிமிஷத்தில் இந்த தூசி போகிறதுக்காக மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு வடிகட்டி எடுத்துருங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் குக்கரில் வைக்க போகிறேன். 1 டம்ளர் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இதை நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சு கூட இதை நீங்கள் வேக வைக்கலாம். தண்ணி ஊற்றின உடனே இந்த மாதிரி பிளாக் கலரில் ஆகும். நம்ம டக்குன்னு அதை ஊற்றிட்டு நம்ம அரிசியை அதில் போட்டுக்கலாம். அரிசி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா அதில் ஃபுல்லாக தோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு இதை ஊற வைக்க போகிறோம். மூடி போட்டுட்டு 1 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓவர் நைட் நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தால் ஒரு டைம் நல்லா அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு 3 மடங்கு தண்ணி ஊற்றி மறுநாள் அதே தண்ணியிலே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ அரிசியை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே ஊறி மேலே எழும்பி வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம மூடி போட்டு அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி வேகும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 7 விசில் வச்சுட்டு 5 நிமிஷம் குறைச்சி வச்சேன். நல்லாவே வெந்திருந்துச்சு. 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சாலே போதும், இந்த அளவுக்கு வெந்துடும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, கருத்த கவனி அரிசி ரெடி ஆயிடுச்சு. நார்மல் அரிசியை விட இது பெட்டராக தான் இருந்தது. இதில் நீங்கள் பொரியல், குழம்பு எது வேணால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அளவு ரொம்ப முக்கியம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உணவு முறையும் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். அதனால் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. இந்த அரிசியை வச்சு இட்லி, தோசை, கஞ்சி, பொங்கல், அல்வா இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதெல்லாம் கண்டினியூவாக உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எதுவுமே சாப்பிடாம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நல்ல சாதம் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.